லைஃப்ல எவ்வளவோ கஷ்டத்த இந்த 2 வருஷத்துல பட்டுட்டேன். அதுக்கு முன்னாடியுமே அப்படிதான். வீட்ல வந்து ஒத்துப்பாங்களா? லவ் பண்ணிட்டுருக்கோம். 2 பேர் வீட்லயும் சம்மதம் வாங்கணும். சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? அத தாண்டி கல்யாணத்துல என்னென்ன பிரச்சனை வரும்? யார் மூலியமா வரும்? கல்யாண மேடையில கூட அந்த யோசனை மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருந்தது. ஆனா, அந்த 2 வருஷம் எப்படி ஓடுச்சு அப்படின்னே தெரியல. இப்போ இனியன் குட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கான். இந்த 2வது வருஷத்துல இனியன் குட்டிய பார்க்கும்போது, ஏதோ சாதிச்சுட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வருது. பட் இதுக்கப்புறமா தான் லைஃப் ஸ்டார்ட்டே ஆகுது. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலிக்காக நான் என்ன எஃபெக்ட் போடுறேன்? என் பையனுக்காக நான் என்ன பண்ண போறேன்? அவன் வளர்ந்து வரதுக்குள்ள அவனுக்கு வேணுங்கிறத நம்ம ரெடி பண்ணணும். இப்படியே வந்து யோசனை எல்லாமே போயிட்டுருக்கு. எனக்குன்னு இல்ல, அம்மாவா இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த யோசனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். பட் ரொம்பவே ஹேப்பியா, ஃபுல்ஃபில்லா இருந்தது இன்னைக்கு டே. மலையோட மலையா வந்து முருகன தரிசிச்சுட்டு, மனநிறைவோட வந்து வீட்டுக்கு கெளம்புறேன். ரொம்ப ஹேப்பியா இருந்தது. சொல்லியே ஆகணும். இந்த ட்ரெஸ் வந்து மிந்த்ரால எடுத்தது. கண்ணன் வந்து அவங்களுக்கு புடிச்சு வாங்கி குடுத்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டாட்டா.